ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹி விலாக். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே டேஸ்டான சப்பாத்திக்கு சைடிஷ் தான் சன்னா குருமா பண்ண போகிறோம். சன்னாவில் நம்ம ஒரு குருமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குருவோம். அந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அது நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கசகசாவும் அதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ அதையும் நல்லா ஃபுல்லாக சேர்த்து விட்ருவோம். சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அந்த பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. ஃபுல்லாக நல்லா சேர்ந்து கொஞ்ச நேரம் அது வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கிடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். அரைச்சி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ இதை வந்து குருமாவுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன், 2 கொத்து. அதையும் நல்லா போட்டு நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுருவோம். அது நல்லாவே வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிடுவோம். இப்போ மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிடுவோம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்தாச்சா? இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்ருவோம். நல்லா ஒன்றோட ஒன்று செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடுவோம். இதை சேர்த்து இதையும் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி அதில் கலந்து விட்டுக்குருவோம். ஊற்றி ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கொண்டக்கடலையை வந்து ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தோம். அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்து ஃபுல்லாக எல்லாம் கலந்து விட்டுருவோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க. நல்லா கொதித்து வரட்டுங்க. இவ்வளோதாங்க சன்னா குருமா. ரொம்பவே டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.